மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம். முதலில் இலங்கை செய்திகள். நீதித்துறையின் சுயாதீனத்தில் தலையீடு, நீதிபதிகளின் ஓய்வூதிய வயது திருத்தத்திற்கு சுமந்திரன் கடும் எதிர்ப்பு. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசமைப்பு திருத்தம் நீதித்துறையின் சுயாதீனத்தில் தலையிடும் முயற்சி என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் மூத்த சட்டத்தரணிகள் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், இந்த அரசமைப்பு திருத்தம் அவசரமாக கொண்டுவரப்படுவதன் பின்னணியில் சந்தேகம் இருப்பதாக குறிப்பிட்டார். அரசு புதிய அரசமைப்பை உருவாக்குவதாக தேர்தல் வாக்குறுதி வழங்கியிருந்த போதிலும் அதனை முன்னெடுக்காமல் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை மட்டும் தற்போது திருத்த முயற்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் தெரிவித்தார். சில நீதியரசர்கள் ஓய்வு பெற்ற பின்னரும் ஓய்வு பெறவுள்ள மற்றவர்களுக்கு முன்னருமாக இந்த திருத்தம் கொண்டுவரப்படுவது அதன் நோக்கம் குறித்து கேள்விகளை எழுப்புவதாக சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மக்களின் ஆயுட்காலம் அதிகரித்துள்ளதால் இந்த மாற்றம் அவசியம் என அரசு கூறுவது உண்மையான காரணத்தை மறைக்கும் முயற்சி என்றும் அவர் விமர்சித்தார். அத்துடன் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிக்கும் சட்டமூலத்தையே முன்னுரிமையாக நாடாளுமன்றத்தில் கொண்டுவர வேண்டும் என்றும், நீதியரசுகளின் ஓய்வு வயது திருத்தம் நிறைவேற்றப்பட்டால் நீதியமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 100 கோடி ரூபாய் லஞ்ச குற்றச்சாட்டு, மஹிந்த ராஜபக்ஷ விவகாரத்தில் சஜின் வாஸ் 3 மணி நேர வாக்குமூலம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டோருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள 100 கோடி ரூபாய் லஞ்ச குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தன 3 மணி நேர வாக்குமூலம் வழங்கியுள்ளார். லஞ்சம், ஊழல் அல்லது மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அழைப்பின் பேரில் முன்னிலையான அவர் விசாரணை அதிகாரிகளிடம் விரிவான சாட்சியங்களை வழங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் இருந்த இராணுவ தலைமையக காணியை ஷங்கரிலா ஹோட்டல் திட்டத்திற்காக விற்பனை செய்த போது சுமார் 100 கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக லஞ்சம், ஊழல் மற்றும் வீண் விரயத்திற்கு எதிரான பிரஜைகள் சக்தி அமைப்பு இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளது. சிங்கப்பூரைச் சேர்ந்த ஒருவரின் சத்திய பிரமாண வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு 2 நிறுவனங்களூடாக குறித்த பணம் வழங்கப்பட்டதாக முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த பணம் தங்காலையில் ஹோட்டல் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கும் CSN ஊடக வலையமைப்பிற்கும் பயன்படுத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனினும் சஜின் வாஸ் குணவர்த்தன தனது வாக்குமூலத்தில் என்ன கூறினார் என்பது தொடர்பான தகவல்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இதுவரை வெளியிடவில்லை. விடுதலை புலிகள் அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருந்த செம்மணி அதிர்ச்சி அளிக்கும் நீதி அமைச்சரின் கருத்து. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார வெளியிட்ட தகவல்களின்படி செம்மணி பகுதியில் 450க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி பகுதி பல காலங்களாக பல்வேறு தரப்பினரின் விடுதலை புலிகள், இந்திய அமைதிப்படை, துணை இராணுவ குழுக்கள் மற்றும் இலங்கை இராணுவம் கட்டுப்பாட்டில் இருந்ததால் குற்றவாளிகளை கண்டறிவது மிகவும் சிக்கலான ஒன்றாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. மரணங்களுக்கான காரணங்களை உறுதிப்படுத்த தடயவியல் மற்றும் DNA பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மரணங்களுக்கான காரணங்களை இயற்கை மரணமா அல்லது வன்முறையா தடயவியல் ஆய்வுகள் மூலம் உறுதிப்படுத்தும் பணி நடைபெறுகின்றது. குற்றவாளிகளை அடையாளம் காணும் நிலைக்கு விசாரணை இன்னும் செல்லவில்லை என்று அமைச்சர் குறிப்பிட்டார். நீதித்துறையை கைப்பொம்மையாக்க முயற்சி, அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் கடும் எதிர்ப்பு. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசியலமைப்பு திருத்தம் நீதித்துறையின் சுயாதீனத்திற்கு அச்சுறுத்தலாக அமையும் என எதிர்க்கட்சி தலைவர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரசியலமைப்பு திருத்தம் மூலம் ஜனாதிபதி முறையை மாற்றுவதற்கே மக்களிடமிருந்து ஆணை கிடைத்ததை தவிர நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை மாற்றி நீதிமன்றத்தை நிறைவேற்று அதிகாரத்தின் கைப்பொம்மை ஆக்குவதற்கு அல்ல என அவர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகம் என்பது சட்டமன்றம், நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நீதித்துறை என்ற 3 தூண்களின் மீது கட்டப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், அவற்றுக்கிடையேயான அதிகார சமநிலையை பேணுவது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த அடிப்படை கோட்பாடு குறித்து ஜனாதிபதிக்கும் நீதி அமைச்சருக்கும் தெளிவு இல்லை எனில் அதிகார பிரிப்பு கோட்பாட்டை விளக்கும் மொண்டெஸ்கியூவின் நூல்களை படிக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்.
நிறைவேற்று அதிகாரம் நீதித்துறையில் தலையிடும் முயற்சிகள் ஜனநாயகத்தையும் நீதிமன்றத்தின் சுயாதீனத்தையும் மக்கள் மத்தியில் நீதித்துறையின் மீதான நம்பிக்கையையும் பாதிக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். உலகின் பல நாடுகளில் அரசியல் அதிகாரங்கள் நீதித்துறையில் தலையிட முயன்ற சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் அண்மையில் இந்தியாவில் நடைபெற்ற சம்பவங்களையும் தற்போதைய அரசாங்கம் நினைவில் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். பௌத்த சாசனத்தை பாதுகாப்பது அரசின் அரசியலமைப்பு பொறுப்பு. மகா சங்கத்தின் விசேட பிரகடனம். இலங்கை அரசியலமைப்பின் 9ஆம் பிரிவின்படி பௌத்த மதத்தை பாதுகாப்பதும் போஷிப்பதும் அரசாங்கத்தின் தவிர்க்க முடியாத அரசியல் அமைப்பு பொறுப்பு என வலியுறுத்தி மகா சங்கத்தினர் விசேட பிரகடனம் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். கொழும்பில் நடைபெற்ற பௌத்த சாசன பாதுகாப்பு சபையின் விசேட மகா சங்க மாநாட்டில் கலகொட அத்தே ஞானசார தேரர் இந்த பிரகடனத்தை வாசித்தார். பௌத்த மதத்துக்கு முதன்மை வழங்கப்படுவது ஏனைய மதங்களுக்கு எதிரான செயல் அல்ல என்றும் நாட்டின் வரலாற்று மற்றும் கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்கும் அரசின் பொறுப்பு என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை அரசியலமைப்பின் 10 மற்றும் 14(1) பிரிவுகளின் கீழ் அனைத்து மதங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள மத சுதந்திரங்களும் உரிமைகளும் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பௌத்த தொல்பொருள் பாரம்பரியங்கள், விகாரை சொத்துக்கள் மற்றும் சாசன நிறுவனங்களுக்கு சட்ட பாதுகாப்பை வலுப்படுத்துமாறும் பிக்குகள் மற்றும் பௌத்த சாசனத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பாராபட்சமற்ற விசாரணைகள் நடத்தப்படுமாறும் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தின் சில நடவடிக்கைகள் குறித்து எழுந்துள்ள அச்சங்களை சுயாதீனமாக விசாரித்து அரசியலமைப்பின் 9ஆம் பிரிவை நடைமுறையில் முழுமையாக அமுல்படுத்த வேண்டும் என்றும் மகா சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். இந்த பிரகடனம் அரசாங்கத்திற்கு எதிரானதோ அல்லது தனிநபர் ஒருவருக்கு ஆதரவானதோ அல்ல, அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துமாறு விடுக்கப்படும் சாசன ரீதியான வேண்டுகோள் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகாரத்துக்காக எதையும் செய்வதே தமிழரசுக் கட்சியின் அரசியல். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டு. சாவகச்சேரி நகர சபையின் புதிய உப தவிசாளர் தெரிவை முன்னிட்டு தமிழரசுக் கட்சியின் தற்போதைய தலைமையினர் மீது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அதிகாரத்தை எந்த வழியிலாவது கைப்பற்றும் அரசியல் கலாசாரத்தையே தமிழரசுக் கட்சியின் தற்போதைய தலைமையினர் பின்பற்றுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஒற்றுமை குறித்து பேசும் அரசியல் தரப்புகள் தங்களது கூட்டணி கட்சிகளுக்கே பின்னால் குத்தும் வகையில் செயற்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சாவகச்சேரி நகர சபையின் புதிய உப தவிசாளர் தெரிவு தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், தமிழ் தேசிய பேரவையின் நிலைப்பாட்டின்படி இந்த தேர்தல் நடைபெறக்கூடாத ஒன்றாக இருந்ததாக குறிப்பிட்டார். முன்னாள் உப தவிசாளர் ஞா கிஷோர் ஜனநாயக விரோதமான முறையில் ஆளுநரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக கூறி அவர், நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வெளியாகும் வரை உப தவிசாளர் தெரிவை ஒத்திவைக்க வேண்டும் என்பதே தங்களது நிலைப்பாடாக இருந்ததாக தெரிவித்தார். எனினும் தமிழரசுக் கட்சி தேர்தலில் பங்கேற்க தீர்மானித்ததன் காரணமாக தேர்தல் தவிர்க்க முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மாற்று வேட்பாளரை நிறுத்தி தேர்தலில் பங்கேற்றதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirissa Beach. Feel the magic of Mirissa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. தனுஷ் அரசியலுக்கு வந்தால் திமுக அதிமுகவின் நிலையே மாறும். ஜோதிடரின் பரபரப்பு கணிப்பு. நடிகர் தனுஷ் அரசியலுக்கு வந்தால் தமிழகத்தின் பாரம்பரிய அரசியல் கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவின் அரசியல் நிலைமையே மாறக்கூடும் என ஜோதிட ட்ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் தெரிவித்துள்ளார். தனியார் நிகழ்ச்சியொன்றில் அவர் பேசிய அவர், தனுஷ் அரசியலில் களமிறங்கினால் தமிழக அரசியலில் 2வது பெரிய அரசியல் சக்தியாக எளிதில் உருவெடுக்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறினார். மேலும் எதிர்காலத்தில் தமிழக அரசியல் களம் என்பது நடிகர் விஜய்க்கும் நடிகர் தனுஷுக்கும் இடையிலான நேரடி போட்டியாக மாறக்கூடும் என்றும் அவர் கணித்துள்ளார். அண்மையில் 2031ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் நடிகர் விஜயின் அரசியல் வளர்ச்சியை எதிர்கொள்ளும் வகையில்
திமுக மற்றும் அதிமுக கூட்டணி அமையக்கூடும் என்றும் இதே சோதிடர் கருத்து வெளியிட்டிருந்தார். தனுஷின் ஜாதகத்தை ஆய்வு செய்ததாக குறிப்பிட்ட அவர் அரசியலில் வெற்றி பெறுவதற்கான வலுவான யோகம் இருப்பதாக தெரிவித்ததுடன் அரசியலில் இணைவதா என்பது நடிகர் தனுஷின் தனிப்பட்ட முடிவு என்றும் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த கருத்துக்கள் ஜோதிடரின் தனிப்பட்ட கணிப்புகளாகும். நடிகர் தனுஷ் இதுவரை அரசியலுக்கு வருவது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் 3 ஆண்டுகள் சிறை, மாநிலங்களவையில் மசோதா நிறைவேற்றம். தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வழிவகுக்கும் தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா 2026 மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த ராய் தாக்கல் செய்த இந்த மசோதாவின் மூலம் தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு சட்டம் 1971 திருத்தப்பட்டுள்ளது. இதன்படி வந்தே மாதரம் பாடலை வேண்டுமென்றே தடுத்து நிறுத்துவது அல்லது அது பாடப்படும் நிகழ்வுக்கு இடையூறு விளைவிப்பது குற்றமாக கருதப்படும். அத்தகைய செயல்களில் ஈடுபடுவோருக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். இதுவரை தேசிய கீதமான ஜனகணமன பாடலை அவமதிப்போருக்கே சட்ட ரீதியான தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் தற்போது தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலுக்கும் அதே சட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் குடியரசுத் தலைவர் பங்கேற்கும் நிகழ்வுகள், தேசிய கொடியேற்றம் உள்ளிட்ட அரச நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலை பாடுவது தொடர்பான புதிய வழிகாட்டுதல்களும் நடைமுறையில் உள்ளன. அத்துடன் அனைத்து பள்ளிகளிலும் அன்றாட பணிகளை தேசிய பாடசாலை பாடலை அனைவரும் இணைந்து பாடுவதன் மூலம் தொடங்க வேண்டும் என்றும் மத்திய அரசு ஏற்கனவே அறிவுறுத்தி இருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். நெதன்யாகுவை கைது செய்ய கோரி வாஷிங்டனில் போராட்டம், ஐசிசி உத்தரவை அமுல்படுத்த வலியுறுத்தல். அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வாஷிங்டன் டிசியில் நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள கைது உத்தரவை அமெரிக்க அதிகாரிகள் உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என கோரி கனமழை மற்றும் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியிலும் போராட்டக்காரர்கள் வெள்ளை மாளிகையை நோக்கி பேரணியாக சென்றனர். இதன்போது நெதன்யாகு இரவு உணவருந்தி கொண்டிருந்ததாக கூறப்படும் ஜார்ஜ் டவுனில் அமைந்துள்ள ஃபோர் சீசன்ஸ் ஹோட்டலில் வரவேற்பு பகுதிக்குள் சிலர் நுழைந்த நிலையில் பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றினர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் காசா போரில் இஸ்ரேல் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பாக நெதன்யாகுவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை முன்வைத்தனர். காசா போரின் போது போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் இடம்பெற்றதாக கூறி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் ஹெலண்ட் ஆகியோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கடந்த 2024 ஆண்டு கைது வராண்டு பிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானை கடுமையாக தாக்கி நசுக்குவோம், ட்ரம்பின் எச்சரிக்கையால் மத்திய கிழக்கில் பதட்டம். மத்திய கிழக்கில் அமெரிக்க இலக்குகள் மீது ஈரான் மேற்கொண்டதாக கூறப்படும் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரானை கடுமையாக தாக்கி நசுக்குவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில், நாங்கள் அவர்களை கடுமையாக தாக்குவோம், அவர்களுக்கு மிகப்பெரிய அடி காத்திருக்கின்றது என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜோர்டனில் உள்ள அமெரிக்க படைகளை இலக்காக கொண்டு ஈரான் இரவில் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலை திடீர் தாக்குதல் என விவரித்த அவர், வந்த ஏவுகணைகளை இடைமறித்து சுட்டு வீழ்த்துவதற்கு அமெரிக்க வீரர்களுக்கு சில நிமிடங்களே கிடைத்ததாக கூறினார். மேலும் ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களை குறிவைத்து அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் மேற்கொண்ட தாக்குதல்கள் ஈராக் அரசாங்கத்துடன் ஒருங்கிணைந்து முன்னெடுக்கப்பட்டவை என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவங்களை தொடர்ந்து மத்திய கிழக்கில் பாதுகாப்பு நிலைமை மேலும் பதற்றம் அடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து நமது மேலதிக செய்திகளை பார்வையிட www.meyvali.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். தொடர்ந்து நமது செய்திகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி நியூஸ் யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments
create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama, adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.